டீசல் ஏற்றி சென்ற சரக்கு ரயில் அரக்கோணம் அருகே தடம் புரண்டு விபத்துக்குள்ளான நிலையில் புறநகர் மின்சார ரயில் சேவையில் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். சென்னை மணலியிலிருந்து 52 பெட்டிகள் கொண்ட டீசல் சரக்கு ரயில் ஆந்திரா நோக்கி சென்று கொண்டிருந்தபோது அதிகாலை 5:20 மணிக்கு அரக்கோணம் அருகே தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து ஏற்பட்ட இடத்திற்கு அருகில் இருந்த இருளர் காலனி வரதராஜபுரம் பகுதிவாசிகள் வீடுகளிலிருந்து அவசரமாக வெளியேறினர். அவர்கள் பாதுகாப்பாக மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டார்கள். 5 மணிக்கு டபால் வெடிச்சதும் அப்படியே நாங்கள் மொத்த போட்டு ஓடிட்டோம் வெளியே. இப்போ என்னாச்சுன்னு தெரியல எங்களுக்கு. மொத்த பேர் வெளியே தான் இருக்கோம். நாங்கள் எதுவுமே ஒரு பொருள் எடுத்து வரல. மொத்த குழந்தை குட்டிக்கு மொத்த பேர் வெளியே வந்துட்டோம். வெளியே சத்தம் கேட்டுது. ஓடான்னு பார்த்தா அப்படியே நெருப்பு மாதிரி பார்த்துச்சு. 10 பேருக்கு எல்லாருக்கும் கத்தி கூப்பிட்ட பேருக்கு எல்லா ஜனமும் ஏந்தி ஓடாந்து. அது மட்டும் அங்கே இருக்காத நாங்கள் இப்படி ஓடாந்துட்டோம். எங்கள் வீடெல்லாம் வசதி கிடையாது. சுமார் 2 கிலோமீட்டர் சுற்றளவில் கரும்புகை சூழ்ந்ததால் அருகாமை பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கு ஆஸ்மா போன்ற மூச்சு பிரச்சினைகள் ஏற்பட்டால் சிகிச்சை அளிக்க அருகில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. டீசல் என்பதால் தீயை கட்டுக்குள் கொண்டு வருவது சவால் நிறைந்ததாக இருந்தது என மாவட்ட ஆட்சியர் கூறினார். உள்ள இருந்தது ஒரு பர்ன் சப்ஸ்டன்ஸ். ஒரு டீசல்ங்கிறதுனால தான் நம்ம இந்த ஃபயர் புட் ஆஃப் ஆகிறதுக்கு லேட் ஆச்சு. ஸோ வெறும் தண்ணி வச்சு அணைக்க முடியாது, ஃபோம் பேஸ்டு திங்ஸ் தான் வச்சு அணைக்க முடியும். அது மாதிரி எல்லாமே நியர்பை எல்லாமே பிளேசஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாத்தையும் கார்டன் பண்ணி பண்ணுறது தான் சவாலான பணி. ஆனால் மிக சிறப்பாக செஞ்சிருக்கிறார். தீ விபத்து ஏற்பட்ட ரயில் தடத்தில் இருந்த உயர் அழுத்த மின்கம்பிகள் துண்டிக்கப்பட்டதால் புறநகர் மின்சார ரயில் சேவையில் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அம்பத்தூர், ஆவடி, திருவள்ளூர் மார்க்கமாக அரக்கோணம் வரையிலான மின்சார ரயில்கள் திருநின்றவூர் வரை இயக்கப்பட்டன. அண்ணனூர் ரயில் நிலையத்திலிருந்து ஆவடி வரை மின்சார ரயில்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசை கட்டி நின்றதால் பொறுமை இழந்த பயணிகள் தண்டவாளத்தில் இறங்கி நடந்து சென்றனர். பயணிகளின் வசதிக்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் காட்பாடி, குடியாத்தம், அரக்கோணம், திருவள்ளூர், திருத்தணி ரயில் நிலையங்களிலிருந்தும் மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்தும் 174 சிறப்பு பேருந்துகளை இயக்கியது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் கூடுதலாக 40 பேருந்துகளை இயக்கியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.